வணக்கம் நண்பர்களே. ஆன்மீகம் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2019ஆம் ஆண்டுல சனி பெயர்ச்சி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மைகளையும் தீமைகளையும் ஏற்படுத்துறாங்க, அதனோட விளைவுகள் என்ன அப்படின்றத பத்தி நாம இப்ப பார்க்க போறோம். முதலாவதா பார்க்க போற ராசி மேசம். இந்த சனி பெயர்ச்சி மேச ராசினருக்கு ஒரு நல்லதை அளிக்காது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களோட வருமானமானது இறங்கு முகத்திலே இருக்கும். இந்த வருடம் முழுவதும் உங்களோட வருமானமானது இறங்கு முகத்திலே இருக்கும். உங்க உடன்பிறப்புகளுக்கு அதிக கவனமும் பராமரிப்பும் தேவைப்படும். உங்க எதிரிகளால உங்களுக்கு அதிகமான தொந்தரவுகளானது உண்டாகும். அதிக செலவானது உங்களுக்கு மனதளவுல ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கும். எப்போதுமே நேர்மறையான எண்ணம் கொண்டிருக்கும் நீங்கள் எப்போதும் நல்ல செயல்களில் ஈடுபடுங்க. அதுதான் உங்களுக்கு இந்த வருஷம் நல்லதை கொடுக்கும். அடுத்ததா பார்க்க போற ராசி ரிஷபம். ரிஷப ராசினருக்கு இந்த சனி பயிற்சி திடீர் இழப்பை உண்டாக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களோட தந்தைக்கு உடல்நலக்குறைவு, உங்களோட பிள்ளைகளுக்கு கல்விகளில் கவன இழப்பு போன்றவை ஏற்படலாம். தொழில்களில் நீங்கள் புதிய முதலீடுகளை செய்வதற்கு இது ஏற்ற காலம் இல்லை. இந்த வருஷம் அக்டோபர் மாதத்தில் உங்களோட குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. வேலை மற்றும் குடும்பம் ஆகிய இரண்டிலுமே சரியான வெற்றிகளை பெறத்துக்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஜூன்லேருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ள உங்களோட வேலையில் உங்களுக்கு உயர்வானது தேடி வரும். அடுத்ததா பார்க்க போற ராசி மிதுனம். இந்த சனி பயிற்சியானது மிதுன ராசிக்காரர்களுக்கு பல விதங்கள்ல நன்மையை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். நீங்க உங்களோட தொழில்ல பெரிய அளவுல முதலீடு செய்யறதுக்கு இது உகந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட வாழ்க்கையில வெற்றியை சுவைக்க குடும்பம் மற்றும் வேலை ஆகியவற்றில் சமநிலையை கொண்டு வாருங்கள். உங்களோட தாயோட உடல்நிலையானது நலிவடையறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. நீண்ட நாட்கள் இழுத்து கொண்டிருந்த வழக்குகளானது உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்கள் நிம்மதியை கெடுத்து கொண்டிருந்த சில பிரச்சனைகளானது நீங்கி உங்களுக்கு நல்ல விளைவுகளையும் உண்டாக்கும். குடும்ப வாழ்க்கை மற்றும் வேலை ஆகிய இரண்டிலுமே அதிக முன்னேற்றமானது உங்களுக்கு இந்த வருஷம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்க போகிற ராசி கடகம். கடக ராசியினருக்கு உங்களோட உடல் நலத்தில் வெகுவாக பாதிக்கப்படும் அப்படின்னே சொல்லலாம். இதனால் உங்களோட வருமானம் முழுவதும் உங்களோட உடல்நிலைக்கே செலவு செய்கிற நிலைமையானது ஏற்படும். உங்களோட உடன்பிறப்புகள் உள்ள உங்களுக்கு சிக்கல்கள் உண்டாகிறதுக்கு அதிக வாய்ப்பானது இருக்குது. மன அழுத்தமானது அதிகரிக்கும். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீங்கள் மற்றவர்களிடம் வாக்குவாதம் செய்யறத தவிர்த்துக்கிட்டே வரணும். பிரச்சனைகளுக்கும் இருந்து நீங்கள் தள்ளி இருப்பதே உங்களுக்கு நல்லது. நீங்கள் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களோட நண்பர்களோட நீங்கள் அதிகமான நேரத்தை செலவு செய்யணும். அடுத்ததாக பார்க்க போகிற ராசி சிம்மம். இந்த சனி பயிற்சி சிம்ம ராசி மாணவர்களுக்கு அதிக நன்மையை கொடுக்குது. அதோட புதிய வியாபாரம் தொடங்குறதுக்கான ஒரு சிறந்த காலமாகவும் இது விளங்குது. தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். தொழிலாளர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய சம்பள உயர்வும் கிடைக்கும். நீங்கள் காதல் கல்யாணம் முடிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல காலம் அப்படின்னே சொல்லலாம். திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். உடல்நிலையில் பின்னடைவு ஏற்படாமல் இருக்க தரமான வாழ்க்கை முறையை நீங்கள் பின்பற்றணும். உங்களோட நிதி நிலையில் முன்னேற்றம் இருந்தாலும் அனாவசிய செலவுகளை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி கன்னி. இந்த சனி பயிற்சியானது கன்னி ராசிக்கு நல்ல பலனை தரப்போகிறது இல்லை அப்படின்னே சொல்லலாம். மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்துவதில் அவங்களுக்கு தொந்தரவு ஏற்படும். புதிய வியாபாரத்தில் பல பாதிப்புகள் உங்களுக்கு உண்டாகலாம். புதிய வியாபாரம் தொடங்க ஏதுவான காலம் இது கிடையாது. வேலைப்பளு உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். உங்கள் வீடு மாற்றும் எண்ணம் உங்களுக்கு உண்டாகலாம். உடற்பயிற்சி, யோகா, தியானம் ஆகியவற்றில் வழக்கமாக செய்வதால் உங்களுக்கு நல்ல பலனானது கிடைக்கும். ரொம்ப கடினமாக உழையுங்க. முதலீட்டிற்கான எந்த ஒரு திட்டத்தையும் நீங்கள் இப்போ செயல்படுத்த வேண்டாம். ஆன்மீக செயலில் ஈடுபடுறது உங்களுக்கு அமைதியை கொடுக்கும். உங்களோட உணவு மற்றும் தினசரி பழக்க வழக்கங்களில் உங்களுக்கு அதிக கவனமானது தேவைப்படும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி துலாம். மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான வாய்ப்புகளை இது உண்டாக்கும். மாணவர்கள் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை பெறுறதுக்கான வாய்ப்பு இதில் உண்டாகும். ஆனால் தொழில்களில் முதலீடு செய்வதற்கு உகந்த காலம் இது கிடையாது. வியாபாரமானது முன்னேற்ற பாதையில் சென்று உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். நீண்ட தூர பயண வாய்ப்புகள் ஏற்படலாம். செலவுகள் அதிகம் ஏற்பட்டாலும் அதனை நிர்வகிக்கிற திறமை உங்களுக்கு உண்டு. ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை பின்பற்றுறது உங்களுக்கு நல்லது. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற ராசி விருச்சிகம். விருச்சக ராசியினருக்கு இந்த சனி பயிற்சியில் நிதிநிலை சீராக இருக்கும். வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள வேண்டிய நிலையானது ஏற்படும். உங்களோட முதலீடுகள் உங்களுக்கு ஒரு நல்ல வருவாயை ஈட்டி தரும். நீங்கள் விவாதங்களில் எப்போதுமே ஈடுபடவே கூடாது. கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்தி வைக்கணும். உங்களோட கோபமானது உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை உண்டாக்கும். அடுத்ததாக சனி பயிற்சியில் நாம் பார்க்க போகிற ராசி தனுசு. தனுசு ராசியினருக்கு ஆரோக்கியம் மற்றும் தன்னம்பிக்கையானது இந்த ஆண்டு காலம் அதிகரிக்கும்.
உங்களோட வாழ்க்கை துணைக்கு உடல் நலத்துல பாதிப்புகள் உண்டாகலாம். சிறிய முதலீடுகள் நல்ல லாபத்தை உங்களுக்கு தேடித்தரும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நீங்க பின்பற்றணும். உங்களோட துணையின் ஆரோக்கியம் மீது நீங்க அதிக கவனம் செலுத்துங்க. உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை தக்க வச்சு கொள்ளுங்க. அடுத்ததான் நாம பார்க்க போற ராசி மகரம். வெளிநாட்டுல கல்வி பயில விரும்பும் மாணவர்கள் உங்களோட விருப்பமானது இந்த ஆண்டு காலம் பூர்த்தியாகும். உங்களோட தொழில்முறை வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை உண்டாகும். ஆனா அப்பப்போ சில தடங்கல்களும் உங்களுக்கு உண்டாகும். சட்டவிரோத நடவடிக்கைகளில் நீங்க ஈடுபட நேர்ந்தால் தண்டனை தவிர்க்க முடியாததா உங்களுக்கு விளங்கும். கடின உழைப்பும் தொடர்ந்து முயற்சியும் நல்ல விளைவுகளை உங்களுக்கு கொடுக்கும். வரவும் செலவும் சமநிலையில இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. வியாபாரம் அல்லது வேலை தொடர்பான அலுவல் காரணமாக வெளிநாடு பயணமானது உங்களுக்கு உண்டாகலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற ராசி கும்பம். கும்ப ராசியினருக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது ஒரு ஆரோக்கியமான ஆண்டு அப்படின்னே சொல்லலாம். உங்களோட வாழ்க்கை துணையோட சிறந்த காதல் அனுபவங்களை நீங்க பெறுவீங்க. வேலை பார்க்கும் இடத்துல பல சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கும். ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளில் அதிக ஈடுபாடு இருக்கும். வியாபாரம் செழித்து வளர்ந்து நல்ல லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல காலம் அப்படின்னே சொல்லலாம். கல்வி பயணத்துல கவனம் அதிகரித்து சிறந்து விளங்குவாங்க. உங்க துணையுடன் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதீர்கள். இதனால் ஏமாற்றம் அடைவது தவிர்க்கப்படும். காலம் கடியும் வரை காத்திருக்கவும். அடுத்ததான் நாம பார்க்க போற ராசி மீனம். உங்களோட குடும்பத்தோட சிறந்த பொழுதுகளை நீங்க கழிப்பீங்க. உங்க குடும்பம் உறுப்பினர்களுக்கு இது ஒரு சிறந்த காலமாக விளங்கும். இந்த சனிப்பெயர்ச்சி பல வழிகளில் உங்களுக்கு நன்மை புரிவதாக உள்ளது. பணம் தொடர்பான நன்மைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. வெற்றியை காண அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும். ஒரு பக்கம் உங்கள் வருமானம் அதிகரித்தாலும் மறுபக்கம் செலவு அதிகரித்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு முதலீட்டையும் நீங்க இப்ப செயல்படுத்தக்கூடாது. தவறான புரிதல் உங்களோட திருமண வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.